ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ முருங்கைக்கீரை பொடி பார்ப்போம். இது சாதத்தில் சுட சாதத்திலலாம் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா உருவிக்கலாம். அது காம்பு அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம முருங்கைக்கீரையை அலசி நல்லா தண்ணியை பிழிஞ்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நல்லா தண்ணியை பிழிஞ்சிடலாம். நம்ம இதை நிழல்லே காய வச்சாலும் இதோடைய பெனிஃபிட் அதிகம்தான். இருந்தாலும் நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். சீக்கிரமாக செய்கிறதுனால வெயிலில் காய வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், வெயிலில் நல்லா ஒரு சின்ன கிளாத்தை கீழே போட்டு அது மேலே இப்படி பரப்பி வச்சுட்டு இது மேலேயும் நான் துணி போட்டு மூடிடுவேன். மூடிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். துணி போட்டு மறுபடியும் மூடிடுங்க, அப்போ தான் மண்ணெலாம் படாது. அதுக்கப்புறம் காஞ்சதை எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்ம இப்போ பொடி ரெடி பண்ணலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நம்ம இட்லி தூள் கரைக்கிற மாதிரியே தான் எல்லாமே போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் வெள்ளை உளுந்து, கடலப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். என்கிட்ட இதில் கீரை செரிமானம் ஆகணுன்றதுனால கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மிளகு இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப தீயை விட்டுறாத, இளந்தீயிலே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூண்டையும் காஞ்ச மிளகாவும் போட்டு வறுத்துக்கலாம். இது பசங்க விரும்பி கீரை சாப்பிடாத பசங்க கூட விரும்பி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கீரையை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதையும் இளந்தீயிலே வச்சு வதக்கிக்கணும். கீரை எடுத்து பார்த்தா கீரை நம்ம வறுக்க பார்த்து எடுத்து பார்த்தா நசுங்கும். அப்படியே ஒரு மாதிரி தூள் தூளாக உடையும் கீரை. பாருங்கள், இதை நல்லா வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே தட்டில் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். வாங்க, இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். இதில் உப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் நம்ம பெருங்காயம் மட்டும் அரைச்ச பிறகு தூளில் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். தூள் பெருங்காயம் பாருங்கள், அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதில் தூள் பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிலே பெருங்காயத்தை போட்டால் கொஞ்சம் கட்டி பிடிக்க சான்சஸ் இருக்குது நிறையா. பாருங்கள், முருங்கை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாட்டில் போட்டு பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா கொடுக்கலாம். இதில் நெய் ஊற்றி சாப்பாடு கிண்டி கொடுத்தா இன்னமும் பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ எங்கள் பாப்பா கீரை சாப்பிட மாட்டாங்க. இப்படி தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி இதில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை போட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறதுக்காக உடனே செஞ்சேன். பாருங்கள், உடனே நான் அரைச்சிட்டு அன்னைக்கே சாப்பாடும் கிண்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அந்த பவுடரில் சாப்பாடை போட்டு நம்ம கிண்டிட்டா அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த ஒரு பொடி இருந்தால் நம்ம காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு ஈஸியாக கட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.